students, today we are going to see about the topic is modification of stem. What is modification of stems? In the previous classes we have studied about modification of roots. Today let's to the topic modification of stems. Can you guess what is common between ginger, onion bulb and potatoes? ஸோ இஞ்சி, வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு இந்த மூணுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ள பொதுவான பண்பு கேரக்டர் என்னன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த மூணுமே என்னது ஸ்டெம். ஆல் த்ரீ ஆர் ஸ்டெம்ஸ். இந்த மூணுமே வந்து ஜிஞ்சர், ஆனியன் பல்ப் அண்ட் பொட்டேட்டோஸ் மூணுமே வந்து என்னது ஸ்டெம் வகையை சேர்ந்தது, ஒரு பிளான்ட்ல உள்ள தண்டு பகுதியை சேர்ந்தது. Some plants have their stems modified for storing food and for vegetative propagations. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பிளான்ட்ஸோடைய அந்த ஸ்டெம் வந்து உணவை சேமிப்பதற்காகவும் உடலனை இனப்பெருக்கம் செய்வதற்காகவும் என்ன செய்யப்பட்டுள்ளது, மாறுபட்டுள்ளது. அதாவது ரீப்ரொடக்ஷன் பண்ணுவதற்காகவும் ஸ்டோரேஜ் ஃபுட்டு, அதாவது உணவை சேமிப்பதற்காகவும் சில பிளான்ட்ஸுடைய ஸ்டெம் வந்து என்ன செய்யப்பட்டுள்ளது, மாறுபட்டுள்ளது. மாடிஃபைடு ஸ்டெம் மே பி ஏரியல், சப் ஏரியல் ஆர் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ஸ். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாடிஃபை ஆயிருக்கு இல்லையா, அந்த மாடிஃபை அதாவது மாற்றப்பட்ட அந்த மாற்று உறுப்பு ஸ்டெம் வந்து மாற்றுகளை கொண்டுள்ள அந்த தண்டு வந்து ஏரியல் அண்ட் சப் ஏரியல், அதாவது தரைமேல் தண்டின் மாற்றுறுப்புகள், தரை ஒட்டிய தண்டின் மாற்றுறுப்புகள் மற்றும் தரையில் தண்டின் மாற்றுறுப்புகள் என பிரிக்கலாம். என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஏரியல், சப் ஏரியல் ஆர் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் சொல்லி என்ன செய்யறாங்க, ஏரியல் ஸ்டெம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ஏரியல் ஸ்டெம் சொல்லி நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரியாமா? ஸோ ஏரியல் ஸ்டெம் மீன்ஸ் தரைமேல் மாடிஃபிகேஷன், தரைமேல் தண்டின் மாற்றுருகள் சொல்லுவோம். ஸோ இதில் ஃபைலோக்ளைட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இலைத்துளிர் தண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, கேக்டஸ், அதாவது கள்ளி, சப்பாத்தி கல்லியாக எடுத்துக்கிறோம். இன் ட்ரை கிளைமேட் கன்சர்விங் வாட்டர் இஸ் ஏ சேலஞ்ச். அதாவது ஒரு ட்ரை கண்டிஷனில் கிளைமேட்டில் இருக்கக்கூடிய, வறண்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர், அதை நீரை சேமிப்பது ஒரு சவாலான ஒன்று, ஒரு சேலஞ்ச். வாட்டர் எவாபரேட் ஃப்ரம் த சர்ஃபேஸ். வாட்டர் என்ன போகணும், அந்த மேற்பரப்பில் உள்ள நீர் வந்து என்ன ஆகும், ஆவியாகி போயிடும். ஸோ இஃப் த சர்ஃபேஸ் ஏரியா இஸ் லார்ஜர், ஸோ அந்த ஆவியாகி போகிற காரணம் என்ன, அதனுடைய மேற்பரப்பு வந்து என்ன செய்யணும், பெரியதாக இருந்தால் நீர் ஆவியாகிறது வந்து என்ன செய்யும், அதிகரிக்கும். அந்த இலையுடைய மேற்பரப்பு, இலை வழியாகத்தான் நீராவி நடைபெறுகிறது. அந்த இலை வழியாக அந்த இலைப்பகுதி வந்து லார்ஜர், அந்த சர்ஃபேஸ் லீவ்ஸோட சர்ஃபேஸ் வந்து லார்ஜராக இருந்தது அப்படின்னா எவாபரேஷன் அதிகமாக இருக்கும். இந்த வாட்டர் எவாபரேஷன் வந்து என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். அந்த நீராவி போக்கு அதிகமாக என்ன செய்யும், இருக்கும். அந்த மேற்பரப்பு வந்து சிறியதாக இருந்தால் என்னது, and if your surface area is smaller the evaporation will be less. அந்த மேற்பரப்பு சிறியதாக இருந்தால் நீர் வந்து என்ன ஆகும், ஆவியாக போகிறது வந்து என்ன செய்யும், குறையும். ஒரு தாவத்தோட இலை வந்து சிறியதாக இருந்தால் நீர் ஆவியாகி போகிறது வந்து என்னது, குறையும். ஸோ அதனாலேயே இந்த கள்ளி, அதாவது இந்த கள்ளின்னு சொல்லக்கூடிய சப்பாத்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெம் வந்து நல்லா தடித்து என்ன செய்யப்படுது, காணப்படுது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த ஸ்டெம், இதுதான் வந்து ஸ்டெம். கள்ளி இருக்குல்ல, நீளமாக இருக்கு இல்லையா, பச்சை கலர்ல, இது வந்து ஸ்டெம். ஸோ அது வந்து தடித்து என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது.
ஸோ கள்ளி தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை என்ன செய்கிறன தயாரிக்கின்றன. உணவு என்ன செய்கிறது தயாரிக்கிறது. கேட்டஸ் ஹேண்ட்ஸ் திக் ஸ்டெம் டஸ் மோஸ்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக என்ன செய்யுது ஃபுட்டை என்ன செய்யுது உணவை என்ன செய்யுது தயாரித்து கொள்கிறது. ஸோ அதனால அதனுடைய ஸ்டெம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடித்து என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெம்மில் முள்ளாக இருக்கும். இந்த சப்பாத்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளி செடி எடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளாக இருக்கிறதா லீஃபு. அந்த முள்ளாக இருக்கிறதா என்னது இலைன்னு சொல்கிறாங்க. என்னது இலை. ஸோ சின்னதாக முள்ளாக இருக்கிறதுனால இது வந்து எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பிளேஸில் தான் வளரும். இந்த சப்பாத்திகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலைவனங்கள் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக இல்லாத இடங்களில் தான் இந்த செடிகள் என்ன செய்யும் வளரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இலைகள் மூலமாக அந்த முட்கள் போன்ற இலைகள் மூலமாக நீரை என்ன செய்கிறது உறிந்து வைத்துக் கொள்கிறது. அந்த நீரை என்ன செய்யுது இந்த வேர் மூலமாக என்ன செய்யுது உறிஞ்சி வச்சுக்கிட்டு இந்த இலை மூலியமாக அந்த இலை வந்து சிறியதாக முள் போன்று சிறியதாக இருக்கிறதுனால எங்கள் எவாபரேஷன் என்ன செய்யலை நடக்கலை. எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் அவ்வளோ வெயிலுக்கும் அந்த நீர் எப்பவும் வெளியே போயிருந்தால் அந்த செடி என்ன செஞ்சுருக்கும் பட்டு போயிருக்கும். ஸோ அது படாமல் பச்சை கலரில் இருக்க காரணம் அந்த இலைப்பகுதி வந்து என்ன இருக்கு மாடிஃபிகேஷன் நடந்திருக்கு. அதாவது இலைப்பகுதி வந்து முட்களாக என்ன செஞ்சுருக்கு மாறி இருக்கு. மாறினதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வாட்டர் எவாபரேஷன் நடக்காமல் என்ன செய்யுது இருந்திருக்கு நடக்குது. ஆனால் அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக நடக்கும். அந்த எவாபரேஷன் வந்து அந்த வாட்டர் எவாபரேஷன் வந்து குறையும். அந்த நீர் ஆவியாகி போகிற தன்மை வந்து என்ன செய்யும் குறையும். மற்ற பிளான்ட்டை காட்டிலும் இங்கே வந்து குறையிறனால தான் நீரை வந்து சேமிக்க முடியும். நீரை வந்து என்ன செய்யுது சேமித்து வச்சுக்குது. அது வந்து நீர் எப்பெல்லாம் கிடைக்குதோ அதை என்ன செஞ்சுக்கும் சேமித்து வைக்கும். மழை பொழிகின்ற பொழுது அதை சேமித்து வைத்து கொண்டு அதிக வெப்பத்திலும் கூட அந்த சப்பாத்திகளினுடைய தண்டு பகுதி பசுமையாகத்தான் என்ன செய்யும் இருக்கும். காரணம் அதுதான் இலைகள் வந்து முட்களாக என்ன செய்யுது மாறனால நீராவி போக்கை என்ன செய்யணும் நம்ம குறைக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். Stem of some plants remain subaerial which grow horizontally on the surface of the soil for the purpose of reproduction. There are 4 types. அதாவது பார்த்தீங்கன்னா சப்ஏரியல் மாடிஃபிகேஷன்னா தரை ஒட்டிய தண்டு அப்படின்னு சொல்லுவோம். தரை ஒட்டி சப்ஏரியல்னா தரை ஒட்டிய தண்டு, தரை ஒட்டி வளரும். ஏரியல் விச் க்ரோ ஹரிசாண்டலி, அதாவது அந்த தாவரத்துடைய தண்டு பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாக ஹரிசாண்டலி கிடைமட்டமாக என்ன செய்யும் மண்ணில் என்ன செய்யும் வளரும். இது எதற்காக பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கத்திற்காக என்ன செய்கிறது கிடைமட்டமாக என்ன செய்யும் ரீப்ரொடக்ஷன். இனப்பெருக்கத்திற்காக கிடைமட்டமாக என்ன செய்கிறது இது வளர்கிறது. There are 4 types. இது வந்து என்னது 4 வகைப்படும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர்னா ஓடு தண்டு. என்னது ஓடு தண்டு. The stem grows laterally on the surface of the soil. அதாவது breaks up to produce root where it touches the ground to give rise to new plants. Example செண்டல்லா, அதாவது வல்லநாரை அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லநாரை அப்படின்னா ஒரு தரையின் மேல் பரப்பில் வளரக்கூடிய அந்த கிடைமட்டமான தண்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரேக்ஸ் அப் டு ப்ரொடியூஸ்ட். அது கிடைமட்டமாக வளர்கிற தண்டு வந்து உடைந்து ஆங்காங்கே வேர்களையும் இலைகளையும் என்ன செய்கிறது உருவாக்குறது. ரூட்ஸ் வேர் இட்ஸ் டச்சஸ் டு த கிரவுண்ட் கியூ ரைஸ் நியூ பிளான்ஸ். அதாவது அந்த தரைமட்டமாக அந்த கிடைமட்டமாக வளரக்கூடிய தண்டு திடீர்னு உடைந்து ஆங்காங்கே ரூட்டையும் லீஃபையும் என்ன செய்கிறது ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு நியூ பிளான்ஸ் என்ன செய்யுது உண்டு பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் வல்லாரை இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, வல்லாரைன்னா கீழே இருக்கக்கூடியது இந்த இருக்கு இல்லையா சென்டலான்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இது வந்து தரை மேற்பகுதியில் என்ன செய்யும் கிடைமட்டமாக அப்படி மேற்பகுதியில் அப்படி படர்ந்து காணப்படும். இது அங்கங்கே உடைஞ்சி அதனுடைய தண்டு அங்கங்கே உடைஞ்சி திரும்ப புது பிளான்ஸ் என்ன செய்யும் உருவாக்கும். சரிங்களா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோலோன் இஸ் எ ஸ்லெண்டர் பிரான்ச் ஆஃப் த ஸ்டெம்
that grows upward to some distance and then bends towards the ground. Upon touching the ground, it gives rise to a new plants. Example, wild strawberry. அதாவது ஸ்டோலன் அப்படின்னா அதாவது தண்டோடைய ஒரு மென்மையான ஒரு இலையாகும். ஸ்டோலன்கிறது வந்து ஸ்லெண்டர் பிரான்ச் ஆஃப் த ஸ்டெம், தண்டோடைய ஒரு மென்மையான இலையாகும். இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா தரையின் மேற்பரப்புக்கு மேல் கிடைமட்டமாக வளர்ந்து பின் வளைந்து மண்ணை தொட்டு வளரும். grows upwards to some distance and then bends towards the ground. அதாவது மேற்பரப்பின் மேல் கிடைமட்டமாக என்ன செய்யும், வளர்ந்து பின்னர் என்ன செய்யும், டவுன்வர்ட்ஸ் திரும்ப என்ன செய்யுது, பின்னர் வளைந்து மண்ணை தொட்டு என்ன செய்யும், வளரும். அவ்வாறு மண்ணை தொடும்போது இது வந்து என்ன ஆகும்னா புதிய தாவரமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. புதிய தாவரமாக என்ன செய்கிறது, மாறுகிறது. அதாவது தரை மேலே வளருது, வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்யுது, அப்வர்ட்ஸுக்கு மேலே நோக்கி வளரும். வளர்ந்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னா திரும்ப வளைஞ்சு திரும்ப ரிட்டர்னாக என்ன செய்யுது, மண்ணை தொட்டு என்ன செய்யும், வளரும். ஸோ மண்ணை தொட்டு வளரும் போது அது புதிய தாவரமாக என்ன செய்யும், மாறும். ஸோ இதை வந்து காட்டு ஸ்ட்ராபெரின்னு சொல்லுவோம், வைல்டு ஸ்ட்ராபெரி. இதாக கொடுத்துருக்காங்க இல்லையா, வைல்டு ஸ்ட்ராபெரி காட்டு பகுதியில் வரக்கூடியது. ஸோ அதான் ரன்னர்னு சொல்கிறோம். ஓடு தண்டு இந்த இருக்கு இல்லையா, ரன்னர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரன்னர், ஷார்ட் டெர்ம் அண்ட் டாக்டர் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சக்கர். அதாவது சக்கர் அப்படின்னா நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஸ்டோலன் பார்த்தோம். ஸ்டோலன் வந்து தரைக்கு மேலே வளர்ந்து என்ன செய்யும், ஓடுதண்டுன்னு முதல்ல பார்த்தோம். இதாக இருக்கு இல்லையா, ரன்னர் என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் சக்கர் வந்து தரை கீழ் ஓடு, அது வந்து தரைக்கு மேலே வந்து ரன்னர் ஆச்சு. ரன்னருங்கிறது தரைக்கு மேலே வளர்ந்து கிடைமட்டமாக வளரும். இது தரைக்கு கீழே ஓடுதண்டு, அதாவது சக்கர். இது வந்து இந்த சக்கர் இஸ் ஏ ஷார்ட் அண்ட் வீக் லேட்டரல் பிரான்ச் that grows diagonally upwards and directly gives rise to a new shoot. அதாவது இது வந்து ஒரு சிறிய மற்றும் நலிந்த பக்கவாட்டு கிளை ஆகும். சின்னதாக இருக்கும், அது வந்து சாப்பிட்டா அது வந்து வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய பக்கவாட்டுடைய அந்த பிராஞ்சாக என்ன செய்யும் இருக்கும் கிளை. இது மேல் நோக்கி என்ன செய்யும், வளரும். வளர்ந்து ஒரு புதிய தாவரத்தை என்ன செய்யும், உருவாக்கும். இது மேல் நோக்கி வளர்ந்து ஒரு புதிய தாவரத்தை என்ன செய்யுது, உருவாக்கும். இது பேர் தான் வந்து கிரைசாந்திமம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரைசாந்திமம் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து கிரைசாந்திமம் சொல்கிறோம். இது தரைக்கு கீழே, அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தரைக்கு மேலே, இது வந்து தரை கீழ் ஓடு தண்டுன்னு சொல்கிறாங்க சக்கர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்செட். அண்ட் ஆப்செட்னா ஒரு குட்டையான ஒரு ஓடு தண்டுன்னு சொல்கிறோம். An offset is a short and thick branch that arises from the axial part of a leaf. ஸோ இதோடைய தண்டு வந்து குட்டையாக இருக்கும், தடித்து காணப்படும். ஸோ இது வந்து இலையின் கோணப்பகுதியிலிருந்து தோன்றும் குட்டையான மற்றும் தடித்த கிளையாகும். ஸோ இலையிலிருந்து என்ன செய்யும், கோணப்பகுதியிலிருந்து தோன்றி குட்டையான மற்றும் தடித்த கிளையான செய்து இருக்கு. ஸோ இட் ஹேஸ் திக் இன்டர்நோட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தடித்த கணுவிலை பகுதி என்ன செய்யும், காணப்படும். இட் ப்ரொடியூஸ் எ டஃப் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் கிளஸ்டர் ஆஃப் ஸ்மால் ரூட்ஸ். ஸோ இது ஆங்காங்கே வந்து கொத்தா இலைகளையும் அதுக்கு கீழே வேர்களையும் என்ன செய்யும், உருவாக்கும். கொத்தான இலைகளையும் அதற்கு அந்த இலை கீழே வந்து வேர்களையும் என்ன செய்யும், உருவாக்குகிறது. இத்தண்டு திரும்ப உடைந்து இனப்பெருக்கம் என்ன செய்கிறது. எடுத்துக்காட்டு எச்கோரினியா, அதாவது வெங்காய தாமரைன்னு சொல்லுவோம். எச்கோர்னியா அப்படின்னு சொல்கிறோம். வெங்காய தாமரை இருக்கு இல்லையா, வெங்காய தாமரை. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய தாமரை.
நெக்ஸ்ட் பாருங்க அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்ஸ், தரையில் தண்டின் மாற்றுருக்கள். In aerial and subaerial modification, stem has indefinite growth. அதாவது தரைக்கு மேலே தண்டு, தரைமேல் தண்டு மற்றும் தரை ஒட்டிய தண்டின் மாற்றுருக்களில் தண்டு வரம்பற்ற வளர்ச்சியை செய்யும் உடையும். It underground modification stem, whole stem is buried under the ground and it has defined growth. அதாவது தரைக்கீழ் தண்டுகளின் தண்டானது முழுவதுமாக மண்ணில் புதைந்திருக்கும். என்ன செய்யும்? மண்ணில் என்ன செஞ்சோம், அந்த தரைக்கீழ வளரக்கூடிய அந்த தண்டு வந்து மண்ணில் புதைஞ்சிருக்கும். தரைக்கு கீழே இருக்கிறதுனால அங்கே மண் இருக்கும். ஸோ தண்டும் அங்கே மண்ணுக்குள்ளே என்ன செஞ்சிருக்கும், புதைஞ்சிருக்கும். இவை வந்து வரம்புடைய வளர்ச்சி உடையவை. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸோ பொதுவாக தண்டுகள் வந்து தரைக்கு மேலே தான் வளரும். ஆனால் சில தண்டுகள் தரைக்கு கீழே என்ன செய்யும், வளர்கிறது. தண்டுனாலே மேக்சிமம் நம்ம வந்து தண்டை மேலே தான் பார்ப்போம், தரைக்கு மேலே. ஆனால் சில தண்டுகள் வந்து தரைக்கு கீழே என்ன செய்யும், வளர்கின்றன. ஸோ அதாவது உணவை, அது வந்து எதற்காக வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவை சேமிப்பதற்காக, இப்போ ஸ்டோரிங் ஆஃப் ஃபுட்டு. இத்தகைய தரையில் தண்டுகள் பருத்தும் தடித்தும் என்ன செய்யலாம். அப்படி தரைக்கு கீழே வளர்கிற அந்த தண்டு பகுதியை பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல பருத்து லார்ஜான செய்யும் இருக்கும், லார்ஜான செய்யும் இருக்கும். ஸோ அது வந்து 4 டைப்பாக இருக்குது. ஸோ அது என்னென்ன டைப்னு பாருங்க. ரைசோம் அண்ட் கோம் அண்ட் டியூபர் அண்ட் பால்ப். அதாவது மட்ட நிலத்தண்டு, கந்தம், கிழங்கு, குமிழம். ஃபர்ஸ்ட் வந்து ரைசோம், சாரி rhizome. It is an underground thick stem with nodes and internodes with scale leaves at the node. என்னவும் பார்த்தீங்க அப்படின்னா மட்ட நிலத்தண்டு. ஸோ இது தண்டு தரைக்கு கீழே காணப்படும் தடித்த தண்டு ஆகும். இது கணு மற்றும் கணுவிடைகளோடு காணப்படுகின்றன. கணு மற்றும் கணுவிடைகளோடு என்ன செய்கின்றன, காணப்படுகின்றன. It grows horizontally and has an irregular shape. ஸோ இது வந்து இது வந்து தரைக்கு கீழே கிடைமட்டமாகவும் குறிப்பிட்ட வடிவமின்றி என்ன செய்கின்றன, வளர்கின்றன. இர்ரெகுலர் ஷேப், குறிப்பிட்ட வடிவமின்றி என்ன செய்கின்றன, வளர்கின்றன. இத்தண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா rhizome has buds. If you rise to new stem and leaves. இது பார்த்தீங்கன்னா இந்த மொட்டுகள் வந்து இத்தண்டில் உள்ள மொட்டுகள் முளைத்து புதிய தண்டு மற்றும் இலைகளை என்ன செய்யும், உருவாக்கும். இதில் மொட்டுகள் முளைத்து புதிய தண்டு மற்றும் இலைகளை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக், அதாவது இஞ்சி மற்றும் மஞ்சள். சரிங்களா? நெக்ஸ்ட் பண்ணா கோம். திஸ் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் இஸ் ரவுண்ட் இன் ஸ்பேஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய தரைக்கீழ அந்த வளரக்கூடிய அந்த தாளத்தினுடைய தண்டு பகுதி வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட், வட்ட ஷேப் என்ன செய்யும், இருக்கும். ஸோ இட் இன் ஃபிளாட் அட் த டாப் அண்ட் பாட்டம். இட் இஸ் எ condensed form of rhizome and bears one or more buds. Is the axils of scale leaves. Doctors plants arise from their buds. என்னன்னு பாருங்க, இது மட்ட நிலத்தண்டை விட மிகவும் குறுகிய தண்டாகும். சரிங்களா? இது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, என்னது ரிசோம். ஸோ அதை விட சின்னதாக என்ன செய்யும், இருக்கும் ஸ்டெம். ஸோ இதன் செதில் இலைகள் கோணத்திலிருந்து ஒன்று அல்லது பல முட்டைகள் என்ன செய்கின்றன, தோன்றுகின்றன. அதனுடைய இலைகளின் கோணத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 1 or more பட்ஸ் என்ன செய்யும், ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பட்ஸும் க்ரோத் ஆகி ஒரு சேய் தாவரங்களை என்ன செய்கின்றன, உருவாக்கின்றன. ஒரு சேய் தாவரங்களை என்ன செய்கின்றன, டாக்டர் பிளான்ஸ் அரைஸ் ஃப்ரம் தேர் பட்ஸ். டாக்டர் பிளான்ஸ் என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனக்கிழங்கு, சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம். இதான் வந்து கோலோகேசியானா சேப்பக்கிழங்கு. சரியாமா?
நெக்ஸ்ட் டியூபர். டியூபர்னா ஒரு கிழங்கு. இட் இஸ் an enlarged spherical underground stem that store food. இது பார்த்தீங்கன்னா கோள வடிவில் உள்ள உணவை சேமிக்கும் பெரிய தரையில் தண்டாகும். enlarged பெரிய, spherical கோள வடிவம், சரியா? It has many dormant buds on its surface known as eyes. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தண்டில் செயலற்ற மொட்டுகள் காணப்படும். இட் ஹாஸ் மெனி டார்மனன்ட் பட்ஸ். ஒரு செயலற்ற மொட்டுகள், அது செயல்படாது, அந்த மொட்டுகள் வந்து வேஸ்ட். ஸோ அதோட எந்த செயல்பாடும் அந்த முட்டுகளால் என்ன செய்யாது, இருக்காது. இதனால் இது கண்கள், இவை வந்து கண்கள் எனப்படும். இவை வந்து என்னது, கண்கள் எனப்படும். இஸ் சர்ஃபேஸ் நவுன் as ஐஸ். We plants part of tuber with the bud, it grows into a new plants. Example potato. ஸோ இந்த கிழங்குடைய ஒரு பகுதியை அதை மொட்டோடு வெட்டி நடுவதன் மூலம் அவை முளைத்து புதிய தாவரமாக என்ன செய்யும், வளரும். இந்த கிழங்கோட ஒரு பகுதியை நம்ம என்ன செய்யணும், அதை மொட்டோட வெட்டணும். வெட்டி திரும்ப அதை நட்டோம் அப்படின்னா அதில் வந்து முளைத்து புதிய தாவரம் என்ன செய்யும், உருவாகும். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கை நம்ம வந்து என்ன செய்யணும், உருளைக்கிழங்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம மண்ணுக்குள்ளே புதைச்சி அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தோம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து அதிலிருந்து ஒரு அந்த உருளைக்கிழங்கு மேலேயே ஒரு செடி முளைக்கிறத நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். வேறு வருதை என்ன செய்யலாம், பார்க்கலாம். நெக்ஸ்ட் பல்ப், குமிலம். So it is a condensed stem which is a disc-like and stored food in a fleshy leaves. The bulb has two types of leaves, fleshy leaves and scaly leaves. அதாவது இதோடைய தண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறுகிய தட்டு போன்றது. It condensed stems which is a disc-like, தட்டு, டிஸ்க்னா தட்டு போன்று, like stored food. ஒரு சதைப்பற்ற இலைகளில் இது உணவை சேமிக்கிறது. ஒரு சதைப்பற்றான இலைகளில் என்ன செய்கிறது, இது உணவை என்ன செய்கிறது, சேமிக்கிறது. ஸ்டோர்டு ஃபுட் இன் தி ஃப்ளஷி லீவ்ஸ். இந்த பல்ப் ஹேஸ் டூ டைப்ஸ். இது வந்து ரெண்டு வகைப்படும். அதாவது ஃப்ளஷி லீவ்ஸ், சதைப்பற்றுள்ள இலை. அடுத்தது ஸ்காலி லீவ்ஸ், அதாவது செதில் இலை, ஸ்காலி லீவ்ஸ். The upper part of the stem has terminal bud and it is covered by many scaly leaves. அதாவது தண்டோட நுனியில நுனி மொட்டு என்ன செய்யுது இருக்கு. இது எண்ணற்ற செதில் இலைகளால் என்ன செய்யப்படுகின்றன, மூடப்பட்டிருக்கும். அதோட தண்டோட நுனியில பார்த்தீங்கன்னா என்னது, நுனி மொட்டுன்னு ஒன்று இருக்கும். அதில் எண்ணற்ற மெனி ஸ்காலி லீவ்ஸ் என்ன செய்யும், செதில் இலைகளால் மூடப்பட்டிருக்கும். The inner fleshy leaves store food as seen is garlic and onion. ஸோ அந்த குமிழி, அந்த குமிழிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குமிழத்தின் உள்ளே உள்ள இலைகள் உணவை என்ன செய்கின்றன, சேமிக்கின்றன. இதில் எடுத்துக்காட்டு வந்து பூண்டு, வெங்காயம், கார்லிக் இந்த இருக்கு இல்லையா, இது வந்து வெங்காயம். ஸோ இது வந்து இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இலைகளில் தான் உணவு என்ன செய்கிறது, சேமிக்கப்படுகின்றன. சரி, அந்த குமிழங்கள் உள்ள அந்த பல்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இலைகளில் தான் வந்து என்னது, இந்த உணவு என்ன செய்யப்படுகிறது, சேமிக்கப்படுகிறது. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த யூனிட், இந்த இன்னைக்குள்ள டாப்பிக்கை நமக்கு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப்ங்கிற டாப்பிக்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், homework for you. Today's homework in your science book, page number 58, female reproductive part. Draw the picture and send to your science teacher's WhatsApp number. அன்பு மாணவர்களே, உங்களுக்கான வீட்டு பாடம் உன்னுடைய புத்தகத்திலே 58வது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் என்கிற அந்த படத்தை பாகங்களோடு
நீ வரைந்து உன்னுடைய அறிவியல் ஆசிரியரினுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது உனக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹோம்ஒர்க் ஆகும். இதை வரும் சனிக்கிழமைக்குள்ளாக நீ ஃபோட்டோ எடுத்தோ அல்லது ஸ்கேன் செய்தோ உன்னுடைய ஆசிரியருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இந்த பாடவேளை இத்துடன் நிறைவு பெறுகிறது. அடுத்த பாடவேளையிலே நாம் மறுபடியுமாய் சந்திப்போம். மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.